இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பீகார் மாநிலத்தின் தலைநகரம் பாட்னா. இது புனிதமான கங்கை நதி ஓடுகிற ஊர். இந்த ஊர் கலவர பூமி. முன்னொரு காலத்தில் இந்த ஊரின் பெயர் பாட்லிபுத்ரா. இந்த நாட்டில் சந்திரகுப்த மௌரியர்கள், அசோகர் போன்ற பேரரசர்கள் பிறந்த பூமி. மிக புகழ்பெற்ற பழமையான நாலந்தா பல்கலைக்கழகம் இங்குதான் இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகம் தான் உலகளவில் மிகப்பெரிய புகழ்பெற்றவர்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த பூமியில் தான் புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்தது. இந்த ஊர் மக்களுக்கு புத்தர் அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்று போதனை செய்தார். ஆனால் தேஜ்பூர் மக்களோ புத்தரின் போதனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னமா இது? குழந்தைகளுக்கு அதிசயமான ஒரு சங்கு கிடைச்சிருக்கு. அதை கொண்டு போய் மறுபடியும் கடல்லே போட்ட. அப்பா எவ்வளவு ஆசையா கொண்டு வந்தாங்க. அது வந்து அப்பா அக்கா எப்பவுமே இப்படிதான். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம் தெரியுமா? என்னமா இது? சின்ன குழந்தைங்க கிட்ட போய் வம்பு பண்ற? சாரி மம்மி. ஏய் போ, என் கூட பேசு. சாரிடா சிண்டு. இங்க பாரு. 4 வருஷத்துக்கு ஒரு முறை அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வர்றப்போ நாம எவ்வளவு வருத்தப்படுறோம், எத்தனை மிஸ் பண்றோம். காலங்காலமா இந்த கடலுக்குள்ளே இருக்கிற சங்க பிரிச்சு எடுத்துட்டு போறப்போ அது எவ்வளவு வருத்தப்படும். அதனால தானே அதோட சொந்த ஊர்லயே நான் விட்டுட்டேன். அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு சொந்த ஊரே இல்லையாக்கா? தெரியலடா. இருக்குடா. இத்தனை வருஷமா நான் பல ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன். நமக்கு சொந்த ஊர்னு எதுவும் இல்லை. ஆனா இன்னும் 4 மாசத்துல நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன். எந்த ஊர் பிடிக்குதோ அந்த ஊர்ல செட்டில் ஆயிடுவோம். எந்த கமிஷனர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து வீட்டு சாமான் தூக்குறதா நம்ம வேலை. ஏனுங்கம்மா
பெரியவர் உங்க கிராண்ட் ஃபாதரா? இல்ல அங்கிள், தியாகராஜ சுவாமிகள். இவர் பெரிய சங்கீத வித்வான். சங்கீதம் இவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டீங்களா? இல்ல அங்கிள், இவர் 19th செஞ்சுரியில வாழ்ந்தவர். இவர் மாதிரியே ஒரு சங்கீத வித்வான் இங்கேயும் இருக்கிறாருங்க. யாருங்க? அவர்கிட்ட கூட பெரிய தம்பூரா இருக்குதுங்க. பேரு கூட விஸ்வநாத சாஸ்திரிகள். ஆமாங்க. அவர் உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? தெரியுமாவா? நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்கம்மா, இப்பவே உங்களை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். அவர்கிட்ட சங்கீதம் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. போய் கத்துக்கம்மா. சார் தேங்க்யூ டாடி. ஆல்வேஸ் வெல்கம். நீங்கெல்லாம் சார், நான் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இவங்கெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் சார். மதுரையிலேருந்து நீங்க எனக்கு தான் சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. நான் தான் சார் இந்த சாமான் தட்டெல்லாம் பத்திரமா இறக்கி வச்சேன் சார். உங்க சின்சியாரிட்டி எல்லாம் இங்க காட்ட வேண்டாம், டியூட்டியில காட்டுங்க. எஸ் சார். ப்ரொமோஷன் தானா வரும். வாமா. என்ன சார் சிரிக்கிறீங்க? அதாவது இவரு சின்சியரா டியூட்டி பாக்குறவரு. நம்ம கிரிமினல் ஏசிபி இருக்கிறாரு, அவர் டியூட்டியை தவிர மத்ததெல்லாம் சின்சியரா பாக்குறவரு. அதனாலதான் சிரிப்பு வந்துருக்கு. கரெக்ட்டுங்க. இந்த பொண்ணுங்க ஆண்டவளா நீங்க பார்த்து ரசிப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். Am I right? Hey! No! Why are you waiting for? Shall we start the action? Hey! இவங்க தான் from Mumbai. இவங்க Miss Julie from Kolkata. அப்புறம் இவங்க தான் Miss Bindu from Bangalore. So, தேவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை 40,000. 50,000. 1 lakh. 1 லட்சம் ஒரு தரம், 1 லட்சம் ரெண்டு தரம். So, டிவியோட விலை 1 lakh. ஏய், இங்க வாடா. சார், எனக்கு கொடுக்குற கமிஷனுக்கு பாரா அந்த பொண்ணை இன்னைக்கு ராத்திரி என் கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். அவனுக்கு நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் சொல்லிட்டா. ஓ Friends, we'll go to next program. நெக்ஸ்ட் ப்ரோகிராம் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. யாரியா இவன்? மொழியே சரியில்லையே, முறைக்கிறான். என்ன யாருன்னு தெரியுதுல? டேய், ஏன் மேல கை வைக்கிற? நாளைக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் பாரு. கான்ஸ்டபிள்ஸ், Yes sir. இவரை தூக்கி செல்லுல போட்டு விடிய விடிய லாடம் கட்டணும். பப்புக்கு பர்மிட் இருக்கு சார். கிளப்புக்கு பெர்மிஷன் கொடுத்ததே ஆர்கெஸ்ட்ரா நடத்ததான், ரெட் லைட் ஏரியா நடத்துறதுக்கு இல்ல. அண்ணா, ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ தான், நம்ம மினிஸ்டர் கிட்ட பேசிக்கலாம். கான்ஸ்டபிள்ஸ், கிளப்புக்கு சீல் வைங்க. நான் குர்கா. அவன் பனிகாலத்துல குளிர் தாங்க முடியாம இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கான். உனக்கு என்னடா இந்த பனியில இப்படி இருக்குது? உன்னை பார்த்தா கூர்க்கா மாதிரி தெரியலையே.
நேத்து நைட்டு என் ஏரியால டியூட்டி பார்த்து யாரியா? வேலு சார். நேத்து நைட்டு என் வீட்டில் ஒரு டைமண்ட் நெக்லஸ் திருடு போயிடுச்சு. ஐயோ. அந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸ் பண்ணது யாரு? நேத்து நைட்டு பெட்ரோல் டியூட்டி பார்த்தது பூராமே நம்ம வேலு தான் சார். அந்த வேலுவை கூப்பிடு. எஸ் சார். ஏசிபி அடிச்சு எஃப்ஐஆர் போட்டதுக்கும் ரவுண்ட்ஸ் போகாம கிளப்புக்கு போய் ரைடு பண்ணதுக்கும் முதல்ல காரணத்தை சொல்லு. சார்ஜ் எடுத்த முதல் நாளே எனக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருக்க. என்ன பேசாம இருக்கிற? சார் நான் அப்ப டியூட்டில தான் சார் இந்த ஏசிபி போய் சொல்றாரு சார். நானா போய் சொல்றேன் சார். இவர் லஞ்சம் வாங்குறதுக்காக ஏன் மேல பழி போறாரு சார். நான் லஞ்சம் வாங்கல சார், இவர் தான் லஞ்சம் வாங்கிட்டு போய் சொல்றாரு. நீ தான் போய் சொல்ற. இல்ல நீங்க தான் போய் சொல்றீங்க. யார் போய் சொல்றா? நீ தான் போய் சொல்ற. இவன் லஞ்சம் வாங்குறதுக்காக என்ன கை நீட்டி அடிச்சான் சார். இப்ப நல்ல மாதிரி அடிக்கிறியா? யாரா லஞ்சம் வாங்குனது? யாரையும் எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி ஏசிபி மேல கை வைப்ப? நீ என்ன ரவுடியா? நீ போலீஸ் தானே? அப்ப ஏசிபி சொன்னது உண்மைன்னு தெரியுது. உன்னை 2 காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்றேன். ஒன்னு ஹையர் ஆபீசரை கை நீட்டி அடிச்சது, இன்னொன்னு பப்புக்கு போய் மாமல் வாங்குனதுக்கு. இல்ல சார், நான் எந்த தப்பும் பண்ணல. நிச்சயமா தப்பு பண்ணிருக்க. அது மட்டும் இல்ல, நேத்து நடந்த திருட்டுக்கும் உனக்கு கூட சம்பந்தம் இருக்கு நான் பலமா சந்தேகப்படுறேன். நோ சார், எந்த தப்பும் பண்ணாத என் மேல சந்தேகப்பட்டா கண்டிப்பா நான் கோர்ட்டுக்கு போவேன். என்ன மிரட்டுறியா? உன்னை நான் 2 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். நீ எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் போ. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. கெட் லாஸ்ட். ஹலோ, இப்போ என் பவர் தெரியுதா? இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்ட நான் டியூட்டில ஜாயின் பண்ற வரைக்கும் நீ ஹாஸ்பிட்டல்லையே. என்ன சார் கை என்னாச்சு? சின்ன சுளுக்கு. இப்ப சரியா போயிடுச்சு. சுளுக்கு? சரி சரி. ஏன்டா சொல்ற? அங்க பாரு, ஒரு மாங்காய் மடைய நிக்கிறான். ஆமா மாப்ள, பெட்டி சைஸ பார்த்தா பெருசா இருக்கு. 5 செகண்ட் தான். அவன் அசர்றதுக்குள்ள நம்ம அடிச்சுட்டு போறோம். எத்தனை நாளைக்கு தான் களவாணித்தனம் பண்ணியே பொழைக்கிறது? ஹலோ மாப்ள, அவன் போன் எடுத்து காதுல வச்சுட்டேன். பெரிய சைஸ் பெட்டி. சீக்கிரமா வா. போன் எடுத்தா எவனுக்கு உலகமே தெரியாது. கம் ஆன். ஃபாலோ மீ. டேக் டேக். சரி சரி சரி. மாப்ள நிக்காத, ஓடு ஓடு, ஓடிக்கிட்டே இரு. சரியான வெயிட் மாமா. என் பெட்டியில இருந்தா வெயிட்டா இருக்கு. உன் பெட்டியில துணி, என் பெட்டியில நகை. எதா இருந்தாலும் சரிசமா பங்கு போட்டுக்கணும் மாமா. என் பெட்டியில மட்டும் என்ன துணி? என் பெட்டியில சங்கிலி இருந்தா? மாமா, பின்னாடி யாரோ நம்மள தம்பி தம்பின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு. நம்மள யாரா தம்பி தம்பின்னு கூப்பிட போறா? திருடன் திருடன் தானே கூப்பிடுவாங்க. வண்டியா? அடேங்கப்பா, என்ன வேகமா ஓடி வரீங்க? அம்மா ஆகே நிக்க தோறமா. 20 லட்சம். 20 லட்சமா? என்னடா சொல்ற? ஆமா, யார் இவங்க? தெரியலமா, பொட்டிய தூக்குறதுக்கு ஆள வந்துட்டு இருந்தேன். தானா வழி வந்து உதவி பண்ணாங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி பசங்களை பார்க்கவே முடியாது. தம்பி, டீ தண்ணி குடிச்சிட்டு வாங்க. என்ன ஆர்த்தி வாமா. ஐயா, இதுல என்ன 20 லட்சமா இருக்கு? ஆமா, இப்பதான் கோயம்புத்தூர்ல 40 ஏக்கர் வித்து எடுத்து வந்திருக்கேன். ஆமா, இந்த காட்டு எருமைக்கு இந்த வெள்ளப்பட்டு. டேய், 20 லட்சம் கொண்டு வந்தவங்களுக்கு வெறும் 20 ரூபாதே. இந்தா, உனக்கு 10, எனக்கு 10. மாமா, மனசை தேத்திக்க. கூடிய விரைவில் அந்த 20 லட்சம் நமக்கு தான். என்னடா சொல்ற? அந்த ஆரத்தி எனக்கு, ஆரத்தி உனக்கு. இதுதாங்க அவங்க வீடு. நீங்க மட்டும் இவர்கிட்ட சங்கீதத்தை கத்துக்கிட்டீங்க, எங்கேயோ போயிருவீங்கம்மா. கொஞ்சம் இங்கே இருங்க, நான் போய் சாஸ்திரி பார்த்துட்டு வரேன். காட்டுங்க காட்டுங்க. என்ன தம்பி, இப்பெல்லாம் செடிக்கு தான் தண்ணி காட்டுறீங்க போல இருக்குது. அது சரி, அப்பா இங்கீங்க? அப்பா அதோ இருக்காரு. भवती विद्यादेहि भगवती सर्वार्थ साधिके सत्यार्थ चंद्रिके मां पाहि महनीय मंत्रात्मिके मां पाहि मातंगी मायात्मिके मां पाहि महनीय मंत्रात्मिके
கமிஷனர் பொண்ணு உங்ககிட்ட பாட்டு கத்துக்கோன்னு ஆசைப்படுதுங்க. நான் தான் உங்ககிட்ட பெரிய தம்பூரெல்லாம் இருக்குது அதுலயே கத்து கொடுப்பான்னு சொன்னனுங்க. அந்த பொண்ணு தான் வந்து அவர் அப்பவே போயிட்டாரு. வைஷ்ணவி பார்கவி வாக்தேவி எதுக்குமா இவ்வளவு பெரிய நமஸ்காரம்? உங்களை மாதிரி பெரிய சங்கீத வித்வான் கிட்ட சங்கீதம் கத்துக்க வரம் கிடைக்கணும்னு தான். கடவுள் ஏற்கனவே உனக்கு நல்ல குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. அந்த குரல் கிடைக்கிறதுக்கே நீ ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாள், அன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். சரிங்க ஐயா. மாப்பிள்ள டெய்லி வார வருமானத்துல 50 ரூபா தனியா எடுத்து வைக்கணும். அப்பத்தே மறுநாளைக்காச்சும் டீ சாப்பிட மிஞ்சு. ஆமா, இவன் பெரிய ஐடி கம்பெனில வேலை பாக்குறான். இவன் வாங்குற சம்பளத்துக்கு டெய்லி 50 ரூபா டீக்கு பேச்சுல பாரு. பெருசாதான் பரிசு. ஆமா, என்னையவே சொல்லு, நீ எந்த பையிலையும் கைய விட்டுறாத. தாடிக்காரனை மடக்கிட வேண்டியதான். வரியா? டேய், பையில 10 காசு கூட இல்ல, இந்த பிகர் வாரியான்னு கூப்பிடுறாடா. இப்படி வா. எவ்வளவு? 1000 ரூபாய். நில்லபடியே. என்ன ரொம்ப யோசிக்கிற? எல்லாம் கெல்டுகளா இருக்கு. இவன் டை அடிச்சிருக்கான். உடனே வர, இங்கேயே இரு, ஓடிராத. பொண்டாட்டிக்கு பூ வாங்குறாப்ல போற. ஒரு சூப்பர் மொபைல் இருக்கு, வேணுமா? எங்க என்ன கலரு? அங்க ஒருத்தன் தாடி வச்சுட்டு அசிங்கமா நின்று இருக்கான்ல. ஆமா, அது பக்கத்துல ஒரு ஜீன்ஸ் போட்டு நின்று இருக்கு. எவ்வளவு? 2000. 2000? இதெல்லாம் கண்ணாடி கரெக்டா தான் இருக்கு. நல்ல நோட்டா கள்ள நோட்டா? ஆஹா, துளிய மாத்திட்டானே. இந்த நீ கேட்ட 1000. இவன் தான் பாட்டி. இப்போ எங்க ஜாலியா இரு. ஆட்டோ ஏயா, அது நான் தான் முடிக்கணுமா? போய் கையாவது புடி. ஆமா, செல்ஃப் டு செல்ஃப் ஃப்ரீ தானே? நல்ல நேரம். ஏய், இப்ப நீ இந்த வேலை செஞ்சியே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதெல்லாம் பார்த்தா பிரியாணி சாப்பிட முடியாது. சுமார் மாமா. டேய், செய்யறதைனா நீ செஞ்சு விட்டு என்ன மாமான்ங்கற? நான் செஞ்ச வேலை மாமானா நீ மாமாதான். எப்படி? உன் பொண்ணுன்னு சொல்லி தானே செட் பண்ணி விட்டுருக்கேன். என்னது? நாத்த முடிச்ச வாய் மூடிட்டு வா, ஆளுக்கு ஒரு பீர் அடிக்கலாம். வேலு, நீ சின்சியரா வேலை செஞ்சப்பவே உன்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சீனியர் ஆபீசர் மேல கேஸ் போட போறேங்கிற. அவங்க சும்மா இருப்பாங்களா? நான் கேஸ் போடாம இருந்தேன்னா நான் தான் தப்பு பண்ண மாதிரி ஆயிருப்பா. ஆமாமா, நீ சொல்றது சரிதான். ஐயா கூப்பிட்டீங்களா? அந்த புது பொண்ணு அர்ச்சனா இன்னும் வரலையா? இன்னும் வரலைங்கய்யா. அப்படியா? சரி, நீ போ. சரிங்க ஐயா. அப்பா, அத்தனை பேர் இருக்கும்போது அந்த பொண்ணு மட்டும் வரலங்கிறத எப்படிப்பா பார்க்காமயே சொல்றீங்க? குயில் கூவுறதையும் கோவில் மணி அடிக்கிறதையும் பார்க்காமலே தெரிஞ்சுக்கிறோம்ல, அது மாதிரிதான்ப்பா இதுவும். இவர்தான் எங்க அப்பா. வணக்கம். வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். டைம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட சங்கீதம் கத்துக்கிறத ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றா. இவ அப்படி நினைக்கிறா. இவ்வளவு சீக்கிரம் அவ நல்லா பாடுறான்னா அதுக்கு இவளுக்கு மியூசிக்ல இருக்கிற ஆர்வம் தான் காரணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்க பொண்ணு பாடின ஒரு அழகான பாட்டை கேட்டிருக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார், ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நாங்க கிளம்புறோம்.
சரி வாங்க. வரேங்க. ஆமா. எம்எல்ஏ பையனா இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. என்னங்கப்பா? அர்ச்சனா ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. எப்படிப்பா சொல்றீங்க? நேர்மையும் நியாயத்தையும் காப்பாத்துறவரோட பொண்ணு கடவுள் ஏன் சங்கீத வாரிசு ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காருன்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு செஞ்ச பாக்கியப்பா. ஏண்டா மாப்பிள 5000 ரூபா உண்டு இருக்கு. ஆமா. டெய்லி லோக்கல் சரக்கு அடிச்சு அடிச்சு நாக்கு வறண்டு கிடக்குடா. அதனால இன்னைக்கு தாச்சு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். அங்கேதான் இந்த முயல் கறி, கவுதாரி, ஐர மீன் இதுனா கிடைக்கும். டேய் நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் தலப்பாக்கிட்ட அதிகம். தாஜ் ஹோட்டல்ல கேட்க கூடாது. சரி சரி. ரெண்டா வருது அமைக்கிற வேண்டியதுதான். டேய் அந்த கார்ல 20 லட்சம் பாத்தி வருது. நீங்க பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. போ போ. வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணு. கண்டிப்பா ஃபோன் பண்றேன். டேய் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. அந்த டீப்பா பாக்க நீ மறந்து போயிராதடா. பாத்துக்கடா. பாய். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையே, நேம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. மறக்கக்கூடிய பேரா அது. நான் உங்களை திருப்பி சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. நானும் தான். என்ன இப்படி புழுகுற? ஆமா, இவ்வளவு வசதி வச்சுட்டு பஸ்ஸுக்கு நிக்கிறீங்க. எனக்கு ஆடம்பரம் எல்லாம் ரொம்ப ஓ பிடிக்கும். என்ன எளிமை, என்ன எளிமை. ஆமா, உங்க ஃப்ரெண்ட் எங்க? அந்த கரண்ட்ல அடிபட்ட காக்காவா? அவ ஒரு வெத்து வெட்டு. அட வெள்ள குரங்கே. ஆமா, நேரமாச்சே. சாப்பிட்டீங்களா? என்ன இல்லையே. அப்ப தாஜுக்கு போவோம். ஐயோ, நான் பர்ஸ் கொண்டு வரலையே. என்னங்க எங்கிட்ட இருக்கு? என்ன 5000 ரூபாய்க்கு மேலே சாப்பிட போறீங்க? விளக்க மாத்துக்கு பட்டுக்குங்கம்மா. பணம் பத்திலேயே டெபிட் கார்டு இருக்கு. அதுவும் இல்லைன்னா விசிட்டிங் கார்டு இருக்கு. ஹேய் பென்ஸ் டாக்ஸி, கம் ஆன் டார்லிங். ஓகே. தண்ணீர் அரிக்கி பென்ஸா? சிட்டில இதே மாதிரி எனக்கு பல நகைக்கடைகள் இருக்கு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கேடிஎம் நகை தான் வித்துக்கிட்டு இருக்கேன். என்ன போய் திருட்டு நகை வாங்கினா சொல்றீங்களே, தப்பு தப்பா பேசாதீங்க சார். நீ கேடிஎம் கோல்டு வாங்குறியா இல்ல கேடிங்க கிட்ட இருந்து கோல்டு வாங்குறியான்னு எனக்கு நல்லா தெரியும். இன்கொயரிங்கிற பேர்ல கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கறீங்க. இத பத்தி கமிஷனர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? டைமண்ட் காணாம போனதே கமிஷனர் வீட்ல இருந்து தான்டா. சிட்டில காணாம போற எல்லா நகையும் நீ தான் வாங்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த டைமண்ட் மட்டும் உன் கைக்கு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல, நீயும் காலி, உன் கடைங்களும் காலி. என்னை விட்டுருங்க சார், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னா உடனே சொல்றேன் சார். சாரி. சாரி சார். Sorry, extremely sorry. Hey, you! Hey! Rida! Hey!
என்னமா? எங்க வீட்ல டைமண்ட திருடினவன் இங்க தான் இருக்கான். அவனை பிடிச்சு வச்சுக்கோங்க. நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கிறேன். யாருமா அவன்? அங்க அவன்தான். சார் சார் அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சாஸ்திரியோட ஒரே பையன்தான். நீங்கள் அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்து எப்படியோ அவருடைய லைஃப்பை சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் தான் உங்கள் லைஃபே அடங்கியிருக்குது. இந்த விஷயத்தை உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவோம். எதாக இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார். ஏம்மா, நீங்கள் ஒன்றும் வேணும்னு செய்யல, தைரியமாக இருக்குமா? நோ நோ ஃபார்மல். சார் சார் வேண்டாம். சாரி சார், கன் லோட்ல இருந்ததுனால மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன மிஸ் ஃபயரா அல்லது சூசைட் அட்டெம்ப்டா? சஸ்பெண்ட்ல இருக்கும்போது ரிவால்வர் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும் தெரியாது அவனுக்கு? சார், உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுவேன்னு சொன்னான் சார். அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை நான் சீரியஸா எடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார். சார் இப்பதான் சார் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. இந்த நிலைமையில நீங்க எந்திரிக்க கூடாது. சொன்னா கேளுங்க சார். பெயின் ஜாஸ்தியா இருந்த வலியை விட இவர் பேசின வார்த்தை தான் ரொம்ப வலிக்குது. ஏன் போய் சொன்னீங்க? உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, எங்க அப்பா என்ன சங்கீத வாரிசு ஆக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா என்கிட்ட சங்கீதத்தை விட மொரட்டத்தனம் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால என்ன போலீஸ் ஆக்கிட்டாரு. எங்க அப்பா கிட்ட எவ்வளவு பேர் சங்கீதம் கத்துக்க வந்தாங்க. வந்த எல்லாருமே அதை ஒரு பொழுதுபோக்கா தான் கத்துக்கிட்டாங்க. அதை நினைச்சு எங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சங்கீதத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன சுட்டது நீ தானே தெரிஞ்சா உன் மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் கெட்டுருமோன்னு பயந்து தான் நான் இதை சொல்லலை. அதெல்லாம் நீ ஒன்றும் வேணும்னு பண்ணலையே. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தானே. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் சொந்த பந்தங்கிறது கடவுளா கொடுக்கறது. ஆனா நல்ல ஃப்ரெண்ட நாம தான் தேர்ந்தெடுக்கணும்னு அடிக்கடி எங்க அப்பா சொல்வாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்போதான் எனக்கு புரியுது. So let us be friends. வாய் பேசும் பூவுக்கு வார்த்தைகள் தீர்ந்தால் அது என்ன செய்யும்? மௌனிக்கும் காற்றுக்கு வார்த்தைகள் வந்தால் அது என்ன செய்யும்? இவ்வுலகமே இனிய நட்டில் சுழன்றிடுமோ? பெரும் புயல் புயல் பூங்காற்றின் கருவிலே உயிர் பயல் பயல் பயத்தின்
சோதிக்கின்ற புன்னகைதான் என் மீது ஊர்ந்ததென்ன சுடும் வெயிலும் மழையும் அட ஒன்றாய் வந்து என்னை நனைத்தது என்ன பேசும் பூவுக்கு வார்த்தைகள் கேட்டால் அது என்ன செய்யும் மௌனிக்கும் காற்றுக்கு வார்த்தைகள் வந்தால் அது என்ன செய்யும் இவ்வுலகமே இனிய நட்டில் சுழன்றிடுமோ பெரும் புயல் புயல் பூங்காற்றின் கருவிலே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று நெஞ்சுக்குள் கொதிக்கின்றதே பாதங்கள் அறியாத பாதை ஒன்றில் கால்கள் தான் நடக்கின்றதே கண்ணீரும் காயமும் காணாமல் போனது ஆனந்தம் என்னை அடைக்கிறதே கடும் இறைச்சல் கூட மெல்லிசையாயாச்சு இது எதனால் அன்பே வாய் பேசும் பூவுக்கு வார்த்தைகள் கேட்டால் அது என்ன செய்யும் மௌனிக்கும் காற்றுக்கு வார்த்தைகள் வந்தால் அது என்ன செய்யும் இவ்வுலகமே இனிய நட்டில் சுழன்றிடுமோ பெரும் புயல் புயல் பூங்காற்றின் கருவிலே உயிர் வயல் வயல் பயத்தின் நடுவிலே உனக்காக உங்க ஆண்டி என்ன கொடுத்து அமைச்சிருக்கான்னு பாத்தியா? சாண்டல்வுட் வீணை. நீ பெரிய சிங்கரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். Thank you, uncle. God bless you. ஏய் சிண்டு, இந்த கிரிக்கெட் செட் உனக்கு. Thank you, uncle. இது உனக்கு. Thanks, uncle. இதுவும் உனக்கு தான். டேய் எனக்கு தான் வாங்கிட்டு உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. என்னடா? எப்படி இருக்கு? ஒன்ன மாதிரியே இருக்கு. அண்ணா காஃபி. தேங்க்ஸ் மா. சரி உன் விஷயம் என்னாச்சு? டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த. கிடைச்சிருச்சு. தமிழ்நாட்டுக்கு இல்ல, பீகாருக்கு. பீகார்க்கா? ஆமாடா, நான் எஸ்பிஐ ஜாயின் பண்ணியிருக்கேன். உன் சொந்த ஊர் தேஜ்பூருக்கு போயிருந்தேன். என் தங்கச்சி பாத்தியா? நான் பார்த்துட்டேன். உன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு நீயே பாரு. இன்னும் என் தங்கச்சி அப்படியே தான் இருக்கா. உங்க மாமா இப்ப சாதாரண ஆள் இல்ல, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது மட்டும் இல்ல, பிளானிங் கமிஷனுக்கும் ஒரு மெம்பராகவும் இருக்காரு. இது யார் தெரியுதா? உன் தங்கச்சி பையன். இப்படிதான் உன் தங்கச்சியும் உன் ஃபேமிலி போட்டோ பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணான். உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை பத்தி இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. ஏன்னா அது உன் பர்சனல் மேட்டர். அண்ணன் தங்கச்சி பாசத்தை சொல்றது ரக்ஷா பந்தன் ஃபங்க்ஷன். அதை உங்களை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நீ உன் தங்கச்சியை உன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பிரிஞ்சிங்க? இதை ஒரு ஃப்ரெண்டாக நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் சின்ன வயசுல திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுவோம். அவள் ரொம்ப தூரம் ஓடுவா. ஆனால் அதே தூரத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவான்னு நினைக்கல. எங்களோடது கூட்டு குடும்பம். எங்கள் மாமா எப்பவும் இவ தான் உன் புருஷன் தான் பொண்ணுங்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். மனுஷன் கொலை பண்ணுற ராட்சசனங்களை இங்கே தான் பார்க்குறேன். நாங்கள் சம்பாதிச்சு வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக நாங்கள் 4 பேர் மட்டும் பிடிச்சிக்கிட்டோம். இறந்து போன எங்கள் அப்பா அம்மாவுக்கு நடுவில் என் தங்கச்சி இருந்தா. அவள் உயிரை எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றிட்டாங்க. எங்கள் மாமாவும் மாமா குழந்தைங்களை பிழைச்சிக்கிட்டாங்க. அதில் ஒரு சின்ன சந்தோஷம். இதெல்லாம் படிப்பறிவு இல்லாதனால தான் நடக்குதுன்னு நினச்சேன்.
நான் நல்லா படிச்சதுனால எங்க மாமா என்னை ஊருக்கு அனுப்பி ஐபிஎஸ் படிக்க வச்சார். ஆனா எங்க மாமா பையன் அதே ஊர்ல பெரிய தாதாவாயிட்டான். அவங்க ஆளுங்களை யாராவது ஒருத்தனை கொண்டுட்டா அவர் அந்த கேங்கையே அழிச்சிருவார். எங்க மாமா ஆசைப்பட்டபடியே அவருடைய மகனுக்கு என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போ எனக்கு தமிழ்நாட்டில் ஐபிஎஸ் போஸ்டிங் கிடைச்சிது. அங்கே தான் நான் அருந்ததியை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என் மாமா கிட்ட போய் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டேன். ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்கலை. அதே மாதிரி அவளுக்கு என் மேலே காதலும் வளர்ந்துருச்சு. நான் ஒரு தமிழ் பொண்ணை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் என் மாமா பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதனால என் மாமா என்னை கொல்ல வந்தார். என் தங்கச்சி தான் என்னை காப்பாற்றினா. அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் நிரந்தரமாக பிரிச்சிட்டோம். எங்களை பிரிச்சதுக்கு பதிலாக கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதடா, கண்டிப்பா நீயும் உன் தங்கச்சியும் ஒன்று சேருவீங்க. உங்க மாமா தான் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் இருக்கிற புனித நதிக்கு போய் திதி கொடுக்குறாரு. இந்த வருஷம் ராமேஸ்வரத்துக்கு திதி கொடுக்க வர்றார். நீ ஃபேமிலியோட போ. கண்டிப்பா அவர் பழசு எல்லாத்தையும் மறந்துருப்பார். நான் பிரார்த்தனை பண்றேன். வினோத் அங்கிள் பீகார்ல இருந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. ஓகே. என்ன விஷயம் சார்? பீகார்ல இருந்து எம்பி ஃபேமிலியோட வந்துட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. थैंक यू. ஏய் 10 மினிட்ஸ்ல அதை கிளியர் பண்ணுங்க. ए डीएसपी 10 मिनट का आएगा. अरे ओ संभा, ये तमिल पुलिस वालों को अभी देखो बिहार का दिमाग दिखाओ. ये है बिहार का दिमाग, सीखो. 1 मिनट सब खाली. चल मुन्ना. ए पंडित हो इधर. नमस्कार. हिंदी, संस्कृत, सब, नहीं तो बैंड हो जाएगा ना. ए एसपी, यहाँ कोई हिंदी तमिल भाषा बोलने वाला है तो उसको पकड़ के लाओ. मैं जानती हूँ हिंदी और तमिल. आ जाओ बेटी, सिखाओ इनको. சாமி, அவங்க தங்கச்சிக்கு திதி கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க அப்பா தங்கச்சி பேரு பொலம் கோத்திரம் என்னன்னு கேட்டு சொல்லுமா. आपका गोत्र और सब लोगों का नाम पूछ रहे हो. गोत्र विश्वामित्र, बहन का नाम मैथिली सिन्हा, पिता का नाम जसवंत सिन्हा. बताओ. புரிஞ்சுதா சாமி? विश्वामित्र गोत्रोद्भवस्य सुप्रीता नाम्याः वर्षाब्धिकैरण्यसार्थं. लड़की उधर क्या देख रही है? पागल हो गई क्या? कोई है क्या उधर? அவ தங்கச்சி கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டு சொல்லுமா. आपका बहन को शादी हो चुकी? हाँ हो गया हो गया. पति का नाम? रणवीर सिन्हा, आईपीएस. वो भी उसी दिन मर गया था. हरामी कुत्ता. बताओ उनको. சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். ये सोलो मटा क्या है? सीधा हिंदी में बोलो. रणवीर सिंह मरना नहीं, वो जिंदा है. वो मेरा पिता है. वहाँ देखो. साला चुप चुप के चोर की तरह अपने बहन को देख रहा है. अरे कैसा बिहारी है रे तू? बिहार में मेरे जैसे मर्द पैदा होते, तेरे जैसे चोर नहीं. अभी तक बहन के श्राद्ध के साथ साथ तेरा भी श्राद्ध करते आया हूँ. अभी तक भारत के 12 नदी में श्राद्ध करके आया हूँ. आखिरी श्राद्ध तमिलनाडु के नदी में करूंगा. ஏய் 12 நதி இல்ல. இந்த உலகத்துல எந்த நதியில வேணாலும் போய் உன் தங்கச்சிக்கு திதி கொடு. ஆனா இன்னொரு வாட்டி எங்க அப்பாக்கு திதி கொடுப்பேன்னு சொன்னேன். இந்த நதி சாட்சியா நான் உனக்கு திதி கொடுக்க வேண்டியிருக்கும். அர்ச்சனா, ஸ்டாப் இட் ஐ சே. பெரியவங்களை மரியாதை குறைவா பேசாத. திதி கொடுக்கிறது இறந்து போன ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைக்கிறதுக்காக செய்யற ஒரு நல்ல காரியம். பயப்படாதம்மா, நீ தான் என் பெரிய பொண்ணு. அதனால நீ தைரியமா கொடுக்கலாம். குடுமா. ए कोडमा क्या बोल रहा है? सीधा हिंदी में बोलना. ए रणवीर सिन्हा और मेरी बहन मैथिली सिन्हा के नाम पे श्राद्ध विधि करो.
अरे हिंदी समझता नहीं का तेरे को जाने तो गाड़ दूंगा। हाँ चल बोल। अखिलेश सिन्हा आगे हाँ। रणवीर सिन्हा का शरारत करो चलो तेरे सामने हाथ आगे करो बोल तो रणवीर सिन्हा के नाम पे शरारत बोलो हाथ आगे करो हाँ चलो फेंको फेंको जय हो रामेश्वरम जय हो। लड़की जयप्रदा जैसे दिखती है साहब, उससे भी बहुत अच्छी है साहब। सांबा आज एक बॉटल फ्री तुझे। तमिलनाडु आके तमिलनाडु वालों के सामने तेरा श्राप किया है क्योंकि हम बिहार के राणा प्रताप सिंह हैं। ये तमिलनाडु आके बन गया है। क्या देख रही है तमिलनाडु वाले बनना है क्या? मुन्ना चल बीच में आएगा उसका पैर काट। மக்கு மாமா நல்லா இருக்கிறியா? டேய் நீனா மனுஷனடா. சாரி மாமா, ஒரு அழகான தேவதை, சரி ஒரு சுமாரான தேவதை என் வாழ்க்கையில கிராஸ் ஆனங்காட்டி என் மனசு அலப்பாஞ்சிருச்சு. அதுக்கு ஏன்டா நீ கொலைப்பட்டினி போட்ட அவளோட சேர்த்து சுத்திக்கிட்டு? அதெல்லாம் உனக்கு தெரியாது, எல்லாமே அந்த இரவு லட்சத்துக்காக தான். ஆனா அது ஒரு சுத்தமான பொண்ணு மாமா. ஒரு சின்ன கேவலம் ஏற்பட்டாலும் அந்த கலங்கர விளக்கத்துல கிராக் விட்டுரும். என் வவுத்துல கிராக் விழுந்துருச்சுடா. ஒழுங்கா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு மாமா. இன்னைக்கு எவன் பாக்கெட்லயாவது கை விட்டு நீ விரும்பின அதே தாஜ் ஹோட்டல்ல கொண்டு போய் விடுறேன். நீ பிரிச்சு மேஞ்சு படுத்துருச்சு மாமா. உன்னைய கையெடுத்து கும்பிடுறப்பா. எனக்கு தாஜ் ஹோட்டல்லாம் வேணா, கையெடுத்து பாடு கூட்டு போ. அப்படி எல்லாம் நீ சொல்ல கூடாது மாமா. ஏன்டா ஆடுற? என் ஆள் வர மாதிரி இருக்கு மாமா. அதுக்கு ஏன்டா இந்த குழுக்கு குடுக்குற? நீ வழக்கமா உன் பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டீனா நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நடத்து 20 லட்சம்னா சும்மாவா இருக்கு? கண்டினியூ பண்ணு கண்டினியூ பண்ணு. போடா டேய் போ. போறேன்டா. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். சார் வணக்கம் சார். ஆஹா இதே வேற வார சார் அன்னைக்கு கனெக்ஷன் கொடுத்தீங்களே சூப்பர் செட் சார். 2000 ரூபாய்க்கு ஒர்த்து சார். ஆமா இந்த மைனா என்ன புதுசா? யோ உனக்கெல்லாம் எதுக்கே லவ்? 5000 ரூபாய் தரேன் பேசி அனுப்பி விடுற. நல்லா வேணும்டா. நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லடா. அம்மா சத்தியமா லவரா நாசமா போனவனே. ஆர்த்தி நான் என்ன சொல்ல வரேன்னா தானே எதிர்பார்த்தேன். சார் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. 5000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்கல்ல, கதையே மாறுது. இங்க பாருங்க, நீங்க ஆட்டோ எடுத்து வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஆட்டோ 5000 ஆட்டோவா? என்ன நான் அப்படிதான். ஏய் லேடி நீ கேடி. இந்த வாரண்டி இப்ப என்னன்றதுக்கு? ஏய் மாப்ள கரங்கற விளக்கத்துல கிராக் விழுந்துருச்சா? கிராக் இல்ல மாமா. அப்ப பூசிர வேண்டியதானே? ஏய் நான் ரெண்டு ஃப்ராட் இங்க தான் இருக்கீங்களா? நானே ஒரு ஃப்ராட், என்கிட்ட ஃப்ராட் பண்றீங்களா? வாடா சொல்லும். நான் வரேன். ஏய் அவன வேணும்னா பிராட்னு சொல்லு, என்னைய பிராட்னு சொல்ல. நான் யோக்கிய. எல்லாம் ஒண்ணுதானே. இங்க வா. திருந்திட்ட மாமா. இவன் திருந்தவே மாட்டேன். ஆமா சார் சொன்னாரு நீ வேலை வெட்டி இல்லாதவன்னு. பேசாம நீ அந்த வேலையை பார்க்கலாமே. ஒரு நிமிஷம் இரு. என் விசிட்டிங் கார்டு வச்சுக்கோ. ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. யாராவது பாட்டிங்க வந்தா எனக்கு கால் பண்ணு. சரியா சொல்லும்? ஏங்க உங்கள தான் சீக்கிரமா அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல உங்க அப்பாவோட வந்து இறங்குனீங்களே. அது என் அப்பா. நீ யார் சொன்னது? அவரு கோயம்புத்தூர்ல மில் ஓனர். ஒரு மாசம் கான்ட்ராக்ட்ல இருந்தேன். கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, என்னை இறக்கி விட்டு போனாரு. நீ பாக்கல கரெக்டா? ஏங்க கடைசியா ஒரு தடவை கிள்ளிட்டு போங்களே. என்னையே ஒருத்தன் தள்ளிட்டு போறான், உனக்கு கிள்ளிட்டு போனா என்ன? ரொம்ப என்கிட்ட என்ன வெட்டி வச்சு பாப்பலாம். போகுது. ஓடு ஓடு. புடிங்க விடாதீங்க புடிங்க அவங்கள. போங்கயா. இது பீகார் போற ட்ரெயின். வந்திப்பூர்ல செக் பண்ணுவாங்க. நீங்க செக் பண்ணிட்டீங்களா? சார் எக்ஸாக்ட்லி இவனே தான். சஸ்பெண்ட் ஆனாலும் எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிரிண்ட் அவுட் அப்படியே எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற பேட் ஒப்பீனியன் அவருக்கு போயிடும்ல. கண்டிப்பா நம்ப மாட்டாரு. என் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்றதுக்காக நானே யாரோ ஒரு போட்டோவை காட்டி திருடன்னு சொல்றதா நினைச்சுக்குவாரு. அதான் சொல்றேன், கண்டிப்பா நம்ப மாட்டாரு. ஏன் நம்ப மாட்டாரு? இந்த மாதிரி சமயத்துல நான் என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். கண்டிப்பா நான் சொன்னா நம்புவாரு. சந்தேகங்கிறது மழை வரதுக்கு முன்னாடி இருக்கிற மேகம் மாதிரி. மழை வந்தா மேகம் எப்படி விலகுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில என்னோட சின்சியரிட்டியை புரிஞ்சுக்குவாரு. சரி பாப்பா. மழை வருது. மழை தானே, வேணும்னா ஓரமா நிறுத்திக்கலாம். மழை அன்பா வருது. மழை வந்தா பரவாயில்ல, நாம நினைக்கலாம். இந்த பிரிண்ட் அவுட் நிறைய கூடாதுல்ல. அவ்வளவுதானே. சீக்கிரமா போகும்.
பார்க்கலாமா? ஏய் என்ன சார் என்ன இல்ல சார் கீழே விழ போனாங்க கேட்ச் போட்டியா சாரி சார் நான் பேக்ல இருந்து தள்ளிட்டேன் சார் அதான் பரவாயில்லை ஒண்ணும் இல்ல மச்சி ஒண்ணும் பிரச்சனை இல்ல தப்பா அவங்க எடுக்க மாட்டாங்க ஐயோ மச்சி ப்ளீஸ் எனக்காக ஒரு வாட்டி தான் ஏய் எதுக்காக அடிச்ச? உனக்கு தெரியாதா? என் மேல கை வச்சதுனால தானே நீ அவங்கள அப்படி அடிச்ச? தெரியுது இல்ல ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்காக நீ அவங்கள இப்படி அடிக்கிறது என்ன வேற யாரை தொட்டாலும் உன்னால தாங்கிக்க முடியாதுல்ல? அப்படிதானே? ஆமா நீ மட்டும் இல்ல இந்த இடத்துல எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல எந்த ஒரு பொண்ணும் 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்படி அவ தலை குனிஞ்சு நின்னா அது அவ புருஷன்கிட்ட மட்டும்தான். உள்ள வரலாம்ல? உங்க அப்பா பார்த்தா தப்பா நினைப்பாரு. நீ போ. எங்கடி போன? மியூசிக் கிளாஸுக்கு ஃபோன் பண்ண. நீயும் வேலுவும் வெளியே போனதா சொன்னாங்க. அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா? இந்த மழையில எங்க போனீங்க? வேலுவை நீ விரும்புறியா? அப்படின்னா உனக்கு அவனை பிடிச்சிருக்கா இல்லையா? ஆமா டாடி, அவர் எனக்கு பிடிக்கும். அவர் ரொம்ப நல்லவர். அருந்ததி 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காதலுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தது தப்பா தெரியல. ஆனா இப்போ ஒரு அப்பாவா பார்க்கும்போது தப்பா தெரியுது. அப்பா நீங்க தான் அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீ தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அவன் வாழ்க்கையை கெடுக்க பார்க்கறான். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் ஒரு முரட, கோபக்காரன், ஸ்டூபிட் ஃபெலோ. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அவனை நம்ப மாட்டேன். அவன் உன் வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்ணான். என் வாழ்க்கையை கெடுக்கல, என் வாழ்க்கையை காப்பாத்திருக்காரு. நான் எப்படி தப்பா நினைச்சேனோ அப்படிதான் நீங்களும் தப்பா நினைச்சிருக்கீங்க. ஆக்சுவலா டைமண்ட் திருடினது இவன் தான். நீங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணாலும் அடிச்சாலும் அவருக்கு உங்க மேல எந்த பேட் ஒப்பீனியனும் இல்ல டாடி. சொந்த பந்தங்கிறது கடவுள் கொடுக்கறது. ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட நாம தான் தேடிக்கணும்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்கல்ல. ஆனா நான் தேடாம கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு டாடி இவரு. நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி எங்க 2 பேர் மனசுலயும் இல்ல டாடி. முன்ன பின்ன தெரியாத போதே அவளை அவன் காப்பாத்திருக்கான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா லைஃப் லாங் நல்லா வச்சிருப்பான்னு தோணுது. நீங்க சொல்றது உண்மையா? ஆமா. அவ என் சங்கீத வாரிசா வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னா ரொம்ப சந்தோஷம். நாம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேலுகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். சரி சரி. வேலு, வேலு வந்துட்டப்பா. வா குடுப்பா. எடுத்துங்க. வேலு. அப்பா நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் பாருங்க. உங்க விருப்பம் தான் என் விருப்பமும். என் பையன்கிட்ட கேட்டீங்க, இத பத்தி உங்க பொண்ணுகிட்ட கேட்டீங்களா? உங்க பையன் சொன்னதுதான் எங்க பொண்ணு சொல்லியிருக்கா.
ஃப்ரெண்டை எனக்கு ஹஸ்பண்டா கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். पापा जी ने बुलाया। उस दिन रामेश्वरम में उस लड़की को देखा था ना, अभी भी याद है। वो लड़की जयप्रदा की जैसी? हाँ। बहुत याद है साहब, उसके साथ एक रात सो गया तो मेरा 100 साल का जिंदगी बन गया साहब। बस एक ही रात? एक ही रात साहब। काहे को मारा रे इसको? हाँ? साला बोलता है कि मामा की बेटी के साथ सोएगा तो जिंदगी बन जाएगी। तो सुला दिया। இந்தாங்க. ஒரு நிமிஷம், மாப்பிள்ளைக்கு வாங்கி வச்சிருக்கிற மோதிரம் வஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு வாங்க, நாழி ஆகிறது. சரிங்க. ரத்னமே கம்சனரு சாதாரண பையனுக்கு பொண்ணு கொடுக்கும் போதே எனக்கு சின்ன டவுட் தான். என்ன டவுட்? அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சங்கீதம் கத்து வந்துச்சா, அந்த பையன் அங்க சும்மா இருந்தானா, அவன் காதல் படத்தை கத்து கொடுத்து கச்சாமுச்சாக்கி விட்டான். இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி விட்டாரு. இதான் மேட்ரு. கங்க்ராச்சுலேஷன் வேலு. சுடுக்கே சரியா இருக்குமா? அக்கா அலங்காரம் முடிஞ்சிருச்சு, வா போலாம். இங்க பாரு எப்படி கலைஞ்சிருக்கு. நான் இப்படியே வரணுமா? நல்லா இருக்கிறத நீயே கலைச்சு விடுற. ஓஹோ, இப்படி வா. அக்கா நீ யாரை பார்த்துட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியுது. நான் கூட ஒரு என்னமோ நினைச்சேன், ஆனா நீ பயங்கர ஃபாஸ்ட்க்கா. பாவம் அப்பா இது அரேஞ்ச் மேரேஜ் நினைச்சிட்டு இருக்காரு. ஒண்ணு போதா. ஹலோ, என்ன காதலிச்சதுக்காக ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்க குடும்பத்தையும் நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்சு உங்க தங்கச்சியை விட்டுட்டு வந்துட்டீங்க. அந்த தப்ப மறுபடியும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி நான் செய்யலன்னா உன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நிச்சயமா கிடைச்சிருக்க மாட்டா. நம்ம விஷயத்துல ஒரு மாதிரியும் நம்ம பொண்ணு விஷயத்துல வேற மாதிரியும் நாம ஏன் யோசிக்கணும்? எனக்கு நீ கிடைச்ச மாதிரி நம்ம பொண்ணுக்கு வேல் கிடைக்கணும். அப்பதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன மாதிரியே உன்னை சங்கீத வித்வானாக்கணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு சுத்தமா சங்கீதம் வரல. ஆனா என்னோட அதிர்ஷ்டம் சரஸ்வதியே என் வீட்டுக்கு மருமகளா வர போற. ரொம்ப சந்தோஷம்டா. இத வர அங்கிள், அக்கா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. உன் குடும்ப சந்தோஷத்துக்காக நீ ஒரு முடிவு எடுத்திருக்க. நம்ம 2 பேரோட விருப்பத்தோட ஏற்பாடு பண்ண இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறது உனக்கு தப்பா தெரியல? நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன மன்னிச்சிருவேன். என் குடும்ப சந்தோஷத்துக்காக நான் இந்த முடிவை எடுத்துட்டேன். எதிர்பாராத விதமா நம்ம ஃப்ரெண்டா லவரான்னு தெரியாமலேயே நம்ம கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. நீ எடுத்த இந்த முடிவு தப்போ சரியோ அது என்ன சேர்ந்தது இல்ல, ஒன்ன மட்டும்தான் சேரும்.
இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா நான் சொல்ற கண்டிஷனுக்கு கமிஷனர் சார் ஒத்துக்கணும். என்ன சொல்ற வேலு? உங்க வீட்ல காணாம போன டைமண்ட் நெக்லஸ்க்கு நான் காரணம் இல்லைன்னு நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இப்ப ஏன்டா இந்த முட்டாள்தனமான கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம்பா, இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நம்ம டிபார்ட்மெண்ட் முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்துனீங்கல்ல, அவங்க முன்னாடி நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வாய மூடுறா. இது வரைக்கும் உனக்கு சங்கீதம் தான் தெரியலன்னு நினைச்சேன், இங்கீதம் கூட தெரியல. உன்ன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட அவர் ஏன்டா மன்னிப்பு கேட்கணும்? தான் பொண்ணை செல்லமா வளர்த்துட்டு உன்ன மாதிரி ஒருத்தனை மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாரு பாரு, அதுதான்டா அவர் செஞ்ச பெரிய தப்பு. உன்னை திட்டி அடிச்சப்ப அவரை நான் தப்பா நினைச்சேன். இப்பதான்டா தெரியுது உன் உண்மையான முகம் என்னன்னு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படி ஊரை கூட்டி அவமானப்படுற அளவுக்கு நடத்திருக்க மாட்டேன். ஐயா பெரியவங்களே, இவன் பண்ண தப்புக்காக உங்க எல்லாருகிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்ப இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னியோ, இனிமே நீ வேண்டாண்டா. போட வெளியே. டேய் என்னால முடியலடா, தூக்கிட்டு போடா. டேய் உன்னை தூக்கிட்டு போனா என்ன அவன்டா தூக்கிட்டு போவா? சாமி இது எந்த ஊரு? டேய் இவன் வேற பாஷை பேசுறான்டா. நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கோம். உண்மையா சொல்ற? ஆமாடா. கேட்டோம் போறோம். பீகார் அண்ணே கிஸ்மே இந்தியா ஏ புகாரி புகாரி ஹோட்டல் ஆச்சே. அண்ணே சாப்பிட்டு தெம்பா நிக்கிறாரு. அண்ணே எந்த 5 நாள் ஆச்சுனே, ஏதாச்சும் வாங்கி கொடுங்க. குட்ஸ் ட்ரெயின் சார், 5 days traveling. நோ ஃபுட், நோ வாட்டர், நோ ஸ்லீப். இவன் கதையா சொல்றேன், வாங்கி கொடுங்க. சார் give me 50 rupees சார். ஆமாண்ணே. സഹോദര ഞാൻ അഴുകുക 10 നാളായിട്ട് ജെറിയില്ല. ജനത എക്സ്പ്രസിലായിരുന്നു. ആയിരുന്നാ? നോ സിറ്റിംഗ്. സീറ്റ് കിട്ടിയില്ല. സീറ്റിലേമാ? നാറിയ കക്കൂസിന്റെ നടുവില്. കക്കൂസിലേമാ? ട്രാവൽ ചെയ്തു. ரொம்ப കഷ്ടന്നെ. നോ സ്ലീപ്പിംഗ്, നോ ഡ്രിങ്കിംഗ്, നോ ഫുഡിംഗ്, നോ ഈറ്റിംഗ്. I want 100 rupees. I eat Bihar biryani. டேய் நீங்க எங்க போனாலும் நம்மள விட மாட்டாங்க ஊருக்குடா. എന്താ പറഞ്ഞത്? ஒண்ணு நுரையில. எந்த சாரே நம்ம கிட்ட 50 rupees கேட்டா நீங்க எங்கிட்ட 100 ரூபாய் கேக்குது. இருந்தா குடுமையா இல்லனா விடுமையா? എന്താ സാറേ ടെൻഷൻ ആവുന്നത്? ഇതിനാണോ? ഹാൻഡ്സ് അപ്പ്. എന്താടാ സീക്രമ ചെയിന കേട്ടടാ? ഇല്ല കൊന്നുകളയും. சேட்டுக்கு வர ட்ரெயின் வரதுக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் கேட்டு தொலையடா. கவரி இந்தாடா அவட்ட கழட்டி கேட்டடா. என்னடா என்ன பண்றதா? ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இன்ன அப்படி അങ്ങനെ നെറ്റി வைக்கி. அட முட்டாள், எந்த நெட்டி வைக்கடா? ஹேண்ட்ஸ் வர மாட்டேன். அதுல குண்டு இல்லடா, குண்டா. ஏதாவது கிழிச்சவன் வருவான். அவன நெத்தியில வைக்கி துப்பாக்கிய. பணத்தை எல்லாம் கறந்துக்கோ, நகையையும் கறந்துக்கோ, நீ பொழைச்சுக்கோ. சவுத் இந்தியங்கிறதுனாலதான் இந்த அறிவுரை எல்லாம் சொல்றேன். வரட்டா, வாழ்க. எவன்டா நம்மளுக்கு வருவா? எவனாச்சும் ஒரு இடிச்சா போய் மாட்டாமையா போக போறேன். அப்பா பாத்து என்ன நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு பாக்குறதுக்காக வந்தியா? அப்பா அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் என்ன நிம்மதியா இருக்க விடு. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயா, என்ன மாதிரியே உங்க பையனை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க இஷ்டம் தான் என் இஷ்டம்னு சொன்ன பையன் நிச்சயதார்த்தத்துல எல்லாரும் முன்னாடியும் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான் தெரியுமா? என் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கத்தான். நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்த அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கன்னு நினைச்சு நாம அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆனா பிரிஞ்சு போன என் குடும்பமும் என் தங்கச்சி குடும்பமும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு நாங்க சந்தோஷமா பீகார் போறோம்னா அதுக்கு காரணமே உங்க பையன் தான். அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து அவங்கள மனசார வாழ்த்துங்க ப்ளீஸ். அர்ச்சனா, வேலு நமக்கு சொந்தமா இல்லைன்னாலும்
நம்ம கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்மள ஒருத்தன் ஆயிட்டான். நீ மட்டும் அவனை காதலிச்சிருந்தேன்னா நானே என் தங்கச்சி பையனை கட்டிக்க வேண்டான்னு சொல்லியிருப்பேன். प्रताप सिन्हा का फैमिली ये तो हमारे एमपी साहब है ना ए, कोई गलती नहीं करने का कोई भी யாரடா இவங்களா பயமா இருக்கு அது அவங்கள நமக்கு பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்கப்பா, பயப்படாத. देख लूंगा अरे भाई गलती हो गया ना, हमारा एक आदमी मर गया, तुम्हारा एक आदमी मर गया, हिस्सा बराबर हो गया ना। क्या हिस्सा बराबर हो गया? देख लूंगा, मार दूंगा साले। क्या देखेगा साले? क्या करेगा तुम? मारेंगे तुमको, नहीं छोड़ेंगे। मार देंगे। जाओ पीछे। अबे साले तू भी हट जा, हट तो भी, चल जाओ ऐसे। माफ कीजिए, आप लोग जाइए, जाइए। क्या देखता रहे साले? चलो क्या चल अरे जरा मुन्ना जी, माँ बाप के लड़के आइए। भैया अरे क्या है, आप क्यों रो रही है? आज तुम्हारा भैया है, पूरा फैमिली आया है, खुशी की बात है। चलो अंदर, रो रही है वो, सबको लेके आओ अंदर। नो फॉर्मलिटीज। बड़ों का बहुत इज्जत करता है हमारा जो बेटा है। ए बहू, ये तुम्हारा होने वाला पति है, बहुत ताकत वाला है। अरे ए देखो देखो, अरे ये तो शर्मा गई। बराबर है, बड़े और की बहू जो होने वाली है। चलो चलो इनको अंदर लेके चलो। ए चलो चलो, आ जाओ सब लोग, आ जाओ। अर्चना, अरे कमरे अभी तक नहीं सफाई हुआ, जल्दी करो। ठीक है माँ जी। உனக்கு ரூம் பிடிச்சிருக்கா அர்ச்சனா? ஏமா ரூம் பிடிக்கலையா இல்ல நான் தமிழ் பேசுறது ஆச்சரியமா இருக்கா? ஏதோ ஒரு நாள் நாம எல்லாம் ஒன்னா சேர போறோம். நீ என் மருமகளா வருவேங்கிற நம்பிக்கையில தான் நான் தமிழ் கத்துக்கிட்டேன். சரி சரி, டயர்டா வந்திருக்க, ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஃப்ரெஷ் ஆயிடு. நிறைய பேசுறதுக்கு இருக்கு உங்ககிட்ட. I love you. चोली में बेग पाइप और लहंगा में 3x रॉन्ग। चोली में बेग पाइप और लहंगा में 3x रॉन्ग। चोली में बेग पाइप और लहंगा में 3x रॉन्ग। अरे तो हरे खाती कोई हम कला सहे बेर छूटी। चोली में बेग पाइप। क्या हुआ? रास्ते से गुजरे थे, डाकुल हमला किया, मुझे जख्मी बना दिया। और मेम साहब को देखकर सीटी भी मारा। माफ कर दो छोटा सरकार, माफ कर दो। मेरा भाई को छोड़ दो। छोड़ दो? ठीक है, छोड़ देता हूँ, लेकिन मेरी एक शर्त है। मेरी अर्चना को देख के तूने विजल मारा ना? ஏற்கனவே அவன் என்ன 10 விசில் அடிச்சிருக்கான். இங்க இத்தனை பேருக்கு முன்னால மறுபடியும் கிண்டல் பண்ண சொல்லி ஏன் டாடி அசிங்கப்படுத்துறாங்க? ப்ளீஸ் டாடி, இதோட இதை விட்டு சொல்லுங்க. ए सोलूंगा सोलूंगा क्या है? राना, leave it.
पुलिस का हैंड ओवर करो। इधर पुलिस का कुछ नहीं चलता, इधर हमारा चलता है। विसल तो मारा है, बजाओ विसल। अरे कुछ प्रॉब्लम नहीं, हम जो है ना। हाँ, आ जाओ आगे आ जाओ। ले आ गई, अब मार विजल, मार। हाँ मार बिंदास चल आजा। हाँ। ये फिस क्या कर रहा है? फिसल मार रहा है, साइकिल में हवा मार रहा है। चल मार। ए मुन्ना, इसका अंतिम संस्कार हम धूमधाम से करेंगे। बैंड बजा लगा के जुलूस निकालेंगे। डंगर टक्कर डंगर टक्कर। इनकाउंटर से पहले क्या बोलते? फायर। हाँ फायर। मुझे मत मारो, मुझे छोड़ो। नहीं, मुझे माफ कर दो। என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி கத்துன? என்னடா ஆச்சு? அக்கா வேண்டாக்கா, இந்த இடத்த விட்டு போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க நம்மள கொண்டாலும் கொண்டுடுவாங்கக்கா. ஆமாக்கா, எனக்கு கூட இந்த மாமாவை பிடிக்கவே இல்ல. நீ எப்படியாவது அப்பாட்ட பேசி இந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிடுக்கா. என்னம்மா சொல்ற? எப்போவாது என்ன பிரிஞ்சு நீங்க 2 பேரும் இருந்திருக்கீங்களா? இல்லக்கா. உன்னை பிரிஞ்சு நாங்க எப்பக்கா இருந்திருக்கோம்? நீங்க எப்படி என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதோ அதே மாதிரி நம்ம அப்பா ஒரு தங்கச்சியை பிரிஞ்சு இருக்க முடியாதுல்ல? ए पंडित जी, कुंडली देख रहा है या तपस्या कर रहा है? देख रहा हूँ साहब, अलग अलग दोनों बढ़िया मिलता है, दोनों मिलाने से थोड़ा संघर्ष है। என்னாச்சு? என் பொண்ணோட ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. தனித்தனியா பார்க்கும்போது சரியா இருக்குதான், சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்றாரு. ऐसा कीजिए, लड़के के गले में डायमंड की नेकलेस डालिए, दोनों कुंडली मिल जाएगी। तो फिर है ना, पुश्तों ने डायमंड है ना मेरे साले के पास। அர்ச்சனா கழுத்துக்கு போடுறதுக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் கிஃப்ட் கொடுத்தேனே, அது போட்டா தோஷம் போயிடுமா? எங்கேயா நான் அந்த நெக்லஸ்? அது வந்து என்னண்ணே? அது காணாம போயிடுச்சுமா. போயிடுச்சா? எப்படிண்ணே? அது வீட்ல இருந்து திருடு போயிடுச்சு. ये तिरडन क्या है, जरा मुझे भी बताओ ना। चोरी हो गया जी। चोरी हो गया? तू इतना बड़ा पुलिस कमिश्नर के घर चोरी हो गया? एसपी, चेन्नई की पुलिस में कुछ दम नहीं क्या रे? நீயே உன் லைஃபை கெடுத்துக்கிட்டு இப்போ ஏன்க்கா ஃபீல் பண்ற? உன் லவ் இந்த டைரியில எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்க. இவ்ளோ சின்சியரா லவ் பண்ணிட்டு இப்போ ஏன்க்கா தப்பா முடிவு எடுக்கிற? இப்போ என்னடி சொல்ற? எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. நீ மட்டும் தான் இங்க இருக்க, உன் மனசு வேற எங்கேயோ இருக்கு. ஏன் இப்படி ஒரு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க? உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. இப்போ நீ ஒரு நல்ல முடிவு எடுத்தினா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல? ஆமாங்கா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் வாயை மூடிட்டு பேசாம படுங்க. ஹலோ அங்கிள், நான் சிண்டு பேசுறேன் அங்கிள். சொல்லு சிண்டு. தயவு செய்து எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க அங்கிள். ஏன்டா அப்படி சொல்ற? ஆமா அங்கிள், எங்களால இங்க இருக்கவே முடியல. புது இடம்னா அப்படிதாம்மா இருக்கும். நாங்க யாருக்கும் தெரியாம தான் அங்கிள் ஃபோன் பண்றோம். நீங்க எங்களுக்காக வரலனாலும் உங்களை உண்மையா லவ் பண்ற எங்க அக்காவுக்காகவாவது வந்து கூட்டிட்டு போங்க அங்கிள். என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள். அங்கிள், அப்பாவுக்காக தான் அக்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலே லவ் பண்றது உங்களை தான் அங்கிள். சீக்கிரம் வாடா. ஹலோ 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 ஹலோ. இப்ப என்ன செய்ய போற? காதல நட்பா நினைச்சா ஒருத்தர் தான் பாதிக்கப்படுவீங்க. நட்பை காதலா நினைச்சா 2 பேருமே பாதிக்கப்படுவீங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது காதலா நட்பாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏ டண்டனக்கா, ஏ டனக்கனக்கா, ஏ டண்டனக்கா. இதுக்கா வாடா கஷ்டப்பட்டு அந்த காரை திருடணும்? இது அக்குவே ராணி வேற பிரிச்சமா, காயலாங்கடையில போட்டமா, பணத்தை கறந்தமா, ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம டிஆர் மாதிரி ஏதோ டியூன் போட்டு இருக்க. டேய், சிங்கிள் டீக்கே வழியே காணா, என்ன போய் டிஆரோட ஒப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டா சோகத்தை மறக்கிறதுக்கு தாளம் போடுறியா? அது உனக்கு பொறுக்கலையாடா? அடிக்காரா. ஆமா, அந்த கேரளாக்காரை கொடுத்தாலும் கொடுத்துட்டு போனேன். இந்த போலியை வச்சு என்னைய காலி பண்ணி விடாதடா. இதுக்கு ஒரு இழிச்சவாயம் வராமையா போயிருவான். டேய், அங்க பாருடா. ஹலோ,
क्या? तेजपुर की टैक्सी वर्मा। कौन सी भाषा में बात करते हो? हिंदी में बोल। तेजपुर। नहीं जाता, नहीं जाता। భాష తెలియాలి మన కట్టికి తమిళ బసరా तेजपुर की टैक्सी वर्मा। हां दिल तो पागल के कुछ होता है तेजपुर की टैक्सी वर्मा। अरे वारुंगराले तमिळा नहीं क्या? नहीं नहीं ஏனா புலர் பைசா सलमान खान नहीं पैसा 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 வா போதுமா? ஹேண்ட்ஸ் அப் என்னது இது? அது அப்படியே திருப்பி பார். வணக்கம் சார். டேய் அவன் என்ன பெருசா கொடுத்தானு போய் அவனுக்கு வணக்கம் பண்றேன் எங்க குடு குட் நைட் சார். தமிழ்நாட்டுக்காரனுக்கும் பீகார்காரனுக்கும் எனக்கடா வித்தியாசம் தெரியாது? எடுங்கடா கார. நீங்க தமிழன்ற காரணத்துக்காக தான் நீங்க பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் மறந்து உங்களை கூட கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இல்லனா அப்பவே புடிச்சு உள்ள வச்சிருப்பேன். அதெல்லாம் சரி பட்னால இருந்து ராஜ்பூர் போறது பகல்லையே ரிஸ்க்னு வாங்களே நீ நட்ட நடு ராத்திரியில கூட்டு போறியே என்னப்பா அது? என்ன நடக்க போதோ? ஏய் பேக் சீட் தூங்கிச்சு போல இருக்கு. ஏன்டா வண்டியை நிறுத்திட்டீங்க? எவனோ அறிவிட்டவங்க நடு ரோட்ல மாட்டு வண்டியை போட்டு மாட்டை கட்டி போட்டு போயிருக்காங்க சார். உனக்கு தான் நிறைய அறிவு இருக்குல்ல, இறங்கி அந்த மாட்டு வண்டி ஓரம் கட்டிட்டு வா. சார் ஒரு வண்டியா இருந்தா அவுக்கலாம், அங்க ஊருப்பட்ட வண்டியை போட்டிருக்காங்க. நான் எப்படி சார் போய் அவுக்குறது? டேய் அங்க பாருடா, திருட்டு பசங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவன் கேட்காம கூப்பிட்டு வந்தான், நாங்களும் அவன் கூட சேர்ந்து வந்தா காட்டி உங்ககிட்ட மாட்டிட்டோம் சார். அவருக்கு தமிழ் தெரியாதா, ஹிந்தில ஆட சொல்லணும். அவருக்கு புரியுறாப்ல நான் சொல்றேன்டா சார். நாங்க சிங்கிள் டீக்கே வழி இல்லாம இருந்தோம் சார். இவன் தான் சார் காசு போட்டு அவரை ஏத்திட்டு வந்தேன். ஏதாவது கடல்ல இருந்து இறக்கி கொடுக்க சார், நீந்திட்டு போயிடுறோம். எழுந்திருங்கடா. எங்களை மன்னிச்சுக்கிறங்க சார். குட் மார்னிங் சார். தமிழ்நாட்டுக்காரனை நம்பி உங்களை அரெஸ்ட் பண்ணாம என் கூட கூட்டிட்டு வந்தா எனக்கே ஆப்பு வைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் இல்ல. சிக்கனா சப்பாத்தியை சுட்டாப்ல சுட்டு போயிடா. வேமா ஓடிடா. நான் குண்டுல துப்பாக்கி வச்சு உன்ன மிரட்டினேன், அதே துப்பாக்கி வச்சு நீ அவனை மிரட்டுறியா? ஏன்டா அக்கிள் காட்டுற? நீ வேற குண்டு இல்லாத துப்பாக்கின்னு சொல்லிப்பிட்டியடா. டேய் இவங்க யாருக்கும் தமிழ் தெரியாதுடா. சிரிச்சது போதும், அவங்க கிட்ட இருக்க துப்பாக்கி எல்லாம் முதல்ல வாங்குங்க. செம்மோலியா வளர்ந்த மாடு குடு. இங்க குடு. வேலு, இவர் யார் தெரியுமா? இந்த ஊர் எம்பி, எங்க மாமா. இவர் மாப்பிள்ளை அர்ச்சனாவை கட்டிக்க போறவர். இவங்கள போய் என்ன இதெல்லாம்? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? ஊருக்குள்ள வந்து ஏதாவது கேட்டாலே அடிக்க வராங்க, பேசுறது கூட டைம் தர மாட்டேங்கிறாங்க. நாட்டை காக்கிறவங்க கையில துப்பாக்கி இருந்தா அவங்க ஆர்மி மேன் சொல்றோம், சட்டம் ஒழுங்கை காப்பாத்துற நம்மள போலீஸ்னு சொல்றோம். இவங்க கையில துப்பாக்கி பார்த்ததும் தீவிரவாதி நினைச்சிட்டேன் சார். ये कौन है? ये क्या भाषा बोल रहे हैं? ஹே ராணா, வேலமர ஃபேமிலி ஃப்ரெண்ட். ओ फैमिली फ्रेंडा. என்ன வேலு, நான் பத்திரிகை கூட அனுப்பல, திடீர்னு சொல்லாம கொள்ளாம. இல்ல சார், நான் இங்க हम पार्लियामेंट सबको ऐसा बिठाता है और तो हमको ऐसा बिठाता है. अर्चना मुन्ना शादी छोड़ दिया, बिहार कमिंग. ए उठो, डरने की कोई बात नहीं. தமிழனுக்கு புத்தி ஜாஸ்தி. दिखाओ. நாங்க பிடிங்க. இந்த டைமண்ட் நெக்லஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் சார். वेल डन माय बॉय. ए राणा, देखो हमारा भाई.
मालूम है रे दिखा दिया ना डायमंड जो लेके वास्ते आया ए चोरे ये डायमंड का प्राइस कितना मालूम है 20 लाख 20 लाख எவ்வளோடா? அவன் கத்தி பேசுற பார்த்தா 10,000 ரூபாய் பெரும்புருக்குடா. அந்த டைமண்ட் நெக்லஸ் அடிச்சா நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்டா. मालूम है ये मद्रास वालों को दिमाग बहुत होता है. सैल्यूट करो फैमिली फ्रेंड है डायमंड देने के वास्ते आया है. ये मद्रास वालों को ताकत बहुत होती है. தாக்கத் இங்க இல்ல இங்க. मालूम है रे ताकत इधर होती है इसमें कुछ नहीं कुछ कुछ नहीं होता है इधर. ए रणवीर आज से अपना ये फैमिली फ्रेंड है घर जाके बात करेंगे. चलो चलो चलो. தொலைஞ்சு போன எதுவுமே திரும்ப கிடைக்காது. உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இனிமேலாவது இதை பத்திரமா பாத்துக்க. ए मुन्ना ये तीनों को मद्रास जाने से पहले ही சொந்தங்களை கடவுள் கொடுப்பாரு, ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட நாம தான் தேர்ந்தெடுக்கணும். குட் மார்னிங். குட் மார்னிங். முதல் வாட்டி தொடும்போதே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். உன் பக்கத்துல எப்பெல்லாம் உட்கார்றேனோ அப்பெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டச் ஃபீலிங். உன்கிட்ட பேசுறப்பெல்லாம் நீ பேசுற வார்த்தைகள் கேட்காது, உன் கண்களையே கெட்டியமா பார்த்துக்கிட்டு இருப்பேன். சொல்லணும்னு நினைப்பேன், சொல்லாமையே போயிடுவேன். நான் தனியா இருக்கும் போதெல்லாம் உன்னை விட்டு தூரமா போறேனோன்னு நினைச்சு எனக்கு தெரியாமலே நான் அழுவேன். இப்ப சொல்லு வேலு, நான் நினைச்ச மாதிரி நீயும் நினைப்பல்ல? ஒரு வாட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லி கை கொடுத்த, நான் காதலிச்சும் கூட நம்ம ஃப்ரெண்டாவே இருக்கலாம்னு போய் சொல்லி என் சந்தோஷத்தெல்லாம் உன் கூடயே விட்டுட்டு போறேன். நீங்களும் எங்க அக்காவை லவ் பண்றீங்களா அங்கிள்? எந்த பொய்ய சொல்லி உன் அக்கா என்னை விட்டு விலகினாலோ அதே பொய்ய சொல்லி அவ கூட மறுபடியும் சேர போறேன். எஸ் எஸ் தேங்க் யூ அங்கிள். दुल्हन को देखा अच्छी लग रही है ना? बहुत सुंदर. அக்கா 25 லட்சம் ரூபாய் டைமண்ட் செயின் போட்டாதான் உன் ஜாதகமே பொருந்தது. 25 லட்சமா? இன்னும் உன் மனசை மாத்தறதுக்கு எத்தனை கோடி கொடுக்கணுமோ தெரியல. நம்ம ஊருக்கு போறது கேன்சல் பண்ணிடலாமா? எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. அண்ணே வணக்கம். அதே வணக்கம். இன்னும் நீங்க கிளம்பலையா? எப்படினே கிளம்புறது? நீங்க நம்ம ஊர்க்காரன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஊருக்கு அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. சம்மதிக்கலைன்னா சொல்லுங்க, அடிச்சு தூக்கி போயிட்டே இருப்போம். அப்ப முடிவே பண்ணிட்டீங்க. அண்ணே பொண்ணை மட்டும் இல்லனே, அவங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போவா. பின்னாடி ஒத்தாசையா இருப்பாங்க. அவங்க அம்மா ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க. இப்பதான் உங்க மதிப்பே எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. என்னோட மதிப்பு புரிஞ்சுதா இல்ல இந்த டைமண்டோட மதிப்பு புரிஞ்சுதா? குறும்பு. இந்த குசும்பெல்லாம் இங்க வேண்டாம். அந்த டைமண்ட் மேல மட்டும் கை பட்டுது அவ்வளவுதான், கொன்னே போட்டுருவேன். அப்ப வாயில கவி எடுத்துக்குவோம். நைட்டு पंडित जी ने सगाई और शादी की तारीख फिक्स कर दी है. नेक्स्ट वीक सैटरडे को सगाई, संडे को शादी. அங்கிள் கல்யாண தேதி கூட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தெரியுமா? அக்காவை எப்படி அங்கிள் சம்மதிக்க வைக்க போறீங்க? இந்த டைரியை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு, உங்க அக்கா தன்னால சம்மதிப்பா. உனக்கு பனாரஸ் சாரி பிடிக்கல, ஏன் செலக்ட் பண்ணல? எனக்கு வேணாம் டாடி டாடி. டாடி டாடி என்னைக்கு தான் அக்கா கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கா? எல்லாமே தப்பான செலக்ஷன் தான். வேலு அங்கிள் எவ்வளவு சூப்பரா செலக்ட் பண்ணுவான்னு இந்த டைரியை பார்த்தா இது ஓன் டைரி இல்ல, வேலு அங்கிள் டைரி. டாடி நீங்க படி. டாடி கொடுங்க. டைரி விடு, சும்மா இருக்கா? டாடி நீங்க படிங்க. வெயிட் இரு, நான் பார்த்துட்டு கொடுக்குறேன். வேலு லவ் பண்ற பொண்ணு எப்படி பாரு. உன் டைரியை பார்த்தது தப்புதான், ஆனா இப்பதான் உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுது. நீ எதையும் யோசிக்காம அந்த பொண்ணுகிட்ட உன் லவ் சொல்லிடு. முடியாது சார், ஏன்னா அந்த பொண்ணு இன்னும் என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்துட்டு இருக்கா. புருஷன் பொண்டாட்டி ஆக வேண்டிய நீங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டா மாறுறீங்களே, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் வேலு. நீ உயிருக்கு உயிரா காதலிச்ச ஒரு பொண்ணு இனிமே உன்னை ஃப்ரெண்டா பார்க்க கூடாது. அதனால உடனே உன் லவ் சொல்லிடு. சொல்லிடுறேன் சார். ஏண்டா இங்க என்னதே நடக்குது? என்ன கன்ஃபியூஸ்டா இருக்கா? ஏன் சார் நீங்க லவ் பண்றது இந்த பொண்ணையா இல்ல அந்த பொண்ணையா?
அந்த பொண்ணு தான். அப்ப இந்த பொண்ணு யாரு சார்? அந்த பொண்ணு மீனுனா இந்த பொண்ணு தூண்டில். ஓ இந்த தூண்டில வச்சு அந்த மீனை பிடிக்கிறீங்க. சரியா குக்கிய போடுறீங்க. நாங்க உள்ள இருக்கிற ஜாமானுக்கு எவ்வளவோ குக்கிய போட முடியல. சிக்கி தவிக்கிறோம். ஆமா மாப்ள மாப்ள மாமா மாப்ள மாமா மாப்ள. ஏங்க மேக்கப் எல்லாத்தையும் கழிச்சிட்ட? புரியுது. வேலு அங்கிள் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணான்னு தெரிஞ்சதும் நீ சோகமாயிட்ட. என் கிளாஸ் போய் ஒருத்தன் எப்பவும் என் கூட தான் பேசிட்டு இருப்பான். ஒரு நாள் என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? அவனை அப்படியே அடிக்கணும் போல இருந்துச்சு. எனக்கே இப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? चलो मारो ये मारो पकड़ पैर 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 वो मार मार दबाओ और पावर एक साले को हिंगा वाह 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 क्या बात है वाह वाह फर्स्ट क्लास और सुनते तुमने बहुत मारा उसको बहुत बहुत जीत गए तुम और ये साला खाते ही रहता है सिर्फ खाते ही रहता है के लिए है कोई ताकत वाला अरे वहाँ देख किधर है ताकत इधर है चल दिखाता है लड़की इसको मारेगा तो तुझे टेंशन काहे को आएगा? इसको तो नहीं मारा है ना? हाँ अच्छा अच्छा ये तुम्हारा फैमिली फ्रेंड है इसलिए ना कोई बात नहीं हंसो நான் அடி வாங்கினது ஃப்ரெண்டான ஒன்னாலேயே பார்க்க முடியலையே. உன் இடத்துல என் லவ்வர் இருந்திருந்தா? आओ बैठो तुम अर्चना फैमिली का क्लोज फ्रेंड? साला लैंग्वेज प्रॉब्लम। अर्चना ए अर्चना हाँ आओ बैठो उकर अर्चना मैं बोल रहा हूं बैठो जो मैं कह रहा हूं तामिल में से पूछ कर बताओ यही के क्या तुमने किसी से प्यार किया है? ए इधर क्या देखती है उसे पूछ இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளமா? நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேக்குறான். அந்த விஷயம்லாம் அவனுக்கு எதுக்கு? अरे तुम दोनों क्या बात कर रहे हो मुझे तो बताओ। मैं पूछ के बताऊंगी. அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்ல உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படி இல்ல அர்ச்சனா, நீ எப்படி என்ன தப்பா நினைச்சியோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு முதல்ல தப்பா நினைச்சா. நீ எப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டா நீயோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு நானும் லவ் ஆனோம். अरे तुम लोग बात कर रहे हो क्या कर रहे हो? நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு கேக்குறான். உனக்கு தான் தெரியுமே, அவங்கிட்ட நீயே சொல்லு. तेरियम तेरियम क्या है मुझे बताओ। वो प्यार करता है। प्यार करता है? हाँ। किससे? तुमसे? नहीं नहीं दूसरी लड़की से। किधर है? वो तमिलनाडु में है, उनका नाम कौशल्या है। कौशल्या नाम तो सुंदर है। उसके दिल की रानी तुमसे ज्यादा सुंदर है क्या पूछो। ஏன் திடீர்னு கூல் ஆயிட்டான்?
என்னை விட அந்த பொண்ணு அழகா இருப்பாளான்னு கேக்குறான். ஏன் அழகா இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறானாமா? ஆமா, அவ அழக பத்தி இவனுக்கு என்ன கவலை? ये क्या बोल रहा है? मुझे भी तो बताओ। वो बहुत सुंदर है और उनसे बहुत प्यार करता है। अर्चना, तुम भी नहीं जानती। तुमको कोई आंख उठा के देखे या हाथ लगाए तो मैं उसको जान से मार डालूंगा। ஏன் இப்ப திடீர்னு டென்ஷன் ஆயிட்டான்? எவனாவது என்ன பார்த்தாலோ தொட்டாலோ கொன்னுடுவேன்னு சொல்றான். तेरी तो साले! ஐயோ, एक मिनट, பல்லி பல்லி. अरे पल्ली क्या होता है? चिपकली है, चिपकली மேல பல்லி விழுந்துச்சு தள்ளி. चिपकली? चाहे चिपकली? कहाँ है? चल चल चल। ठीक है। ए, उठ। तेरे को आखिरी बार समझा देता हूँ। நீ நினைச்சது கரெக்ட் தான். உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அதான் எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அவளை தொட்டதுக்கே இவ்வளவு கோவப்படுறியே, அவ என்னதான் லவ் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா நீ அவ்வளவுதான். ऊपर देख के क्या बोल? நம்ம டைம் வந்துடுறப்ப மாட்டிக்கிட்டா தூக்கத்துல நடக்கிற யாரி இருக்குன்னு சொல்லி தப்பிச்சுக்குவோம். அவங்க நம்புவாங்களா? நம்ம அவனை நம்ப வச்சுட்டா அவன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ப வச்சிருவேன். இன்னும் தூங்கலையா? என்ன ரெண்டு பேரும் முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்க மாதிரி இல்ல இருக்கு. சார், எங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. ஏதாச்சும் தப்பு தவறுன பண்ணிட்டா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். எப்ப இருந்து இருக்கு இந்த வியாதி? ஒரு 5 நிமிஷமா தான். என்ன? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உனக்கு சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள கரெக்டா நீ வந்துட்ட. பேசாம படுத்து தூங்குங்க. குட் நைட். குட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். பேட் ட்ரீம்ஸ் வராம படுத்து தூங்குங்க. நம்மள யாராச்சும் பார்த்துட்டா தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரியே நடி. டைமண்ட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா திருப்பதிக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். தாடி பையா, நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சா திருப்பதி இல்ல மார்ச்சரிக்கா நம்பிச்சிருவா. அப்படியா சொல்ற? रात को 2 बजे किधर घूम रहे हो? किसको पूछ रहा हूँ मैं? ये दरवाजा है शीशा? किसको पूछ रहा हूँ मैं? क्या हुआ इनको? ஸ்லீப் வாக். स्लीप वॉक? ஸ்லீப் வாக். हाँ, मतलब नींद में चलने की आदत है इनको? அது என்னவோ நீ சொல்றதா வெச்சுக்கோ. इधर स्लीप वॉक नहीं होता है, स्लीप बैंड होता है। चुपचाप दरवाजा लगा के सो जाओ, बोलता हूँ तुमको। நடிச்சது போதும், திரும்புங்க. நாங்க நடிச்சது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் கூப்பிட்டதும் திரும்பிட்டீங்களே. இன்னொரு தடவை ட்ரை பண்றீங்களா? ஐயோ வேணாம்னே. ஏன்? எங்களுக்கு டைமண்ட் விட எங்க பாடி தான் முக்கியம். அப்ப போத்திட்டு பாருங்க. போத்திக்கிறோம். உங்களுக்கு எதுவும் போர்வை வேணுமா? படுங்க, காலையில பேசிக்கலாம். நான் பேசிட்டு இருக்கறேன். நல்லா இருக்கமா? நீங்க அழகா திரும்பி போறீங்க. சார் சொல்லு வெல்லு. ஒன்றும் இல்லை சார், நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன், அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம், 2 நாள்ல கல்யாணம். கல்யாணத்துக்கு இருக்காம போறியா? அது இல்லை சார், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதோட 2 நாள்ல நிச்சயதார்த்தம். கங்க்ராட்ஸ். நீ ஆசைப்பட்ட பொண்ணு தானே? இல்லை சார், வேற பொண்ணு. நீ ஆசைப்பட்ட பொண்ணை பத்தி உன் அப்பா கிட்ட சொல்லவே இல்லையா? அது இல்லை சார், எங்கள் அப்பாவுக்கு சங்கீதம் தெரியாத பொண்ணை பிடிக்காது. அதை சொல்லி அவர் மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால தான். நீ ஒன்னை ஏமாத்திக்கிட்டு அந்த பொண்ணை ஏமாத்திருவ, அது தப்பு. எங்கள் அப்பாவுக்காக நான் எந்த தப்பு வேணாலும் செய்வேன் சார். இது பார் வேலு, நீ தப்பு பண்றேன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணதில்லை. ஏன், நான் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போறதை பத்தி சொல்றியா? நீ ஊரை விட்டு போறத பத்தி நான் சொல்லல. நீ லவ் பண்ற பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியே, அத பத்தி தான் நான் சொல்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு அர்ச்சனா? இத்தனை வருஷமா வளர்த்து ஆளாக்குன எங்க அப்பாவுக்காக அவர் இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம யாரை லவ் பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை நம்பி வர அந்த பொண்ணை மட்டும்தான் லவ் பண்ணணுங்கிறது என் பாலிசி. அது தப்பு. காதலிச்சவளை மனசுலயும் கட்டிக்கிட்டவளை பக்கத்துலயும் வச்சுக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. லவ்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். அது நமக்கு கிடைக்கலன்னா வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். பின்னால வருத்தப்படுறதை விட
இப்பவே தெளிவா யோசிச்சு உன் லவர் கிட்ட ஒரு நல்ல முடிவை சொல்லிடு. நீ என்ன காதல்ல தோத்து போன தேவதாஸ் மாதிரி பேசிட்டே இருக்க? லவ்னா லைஃப்ல ஒரு தடவை தான் வருமா என்ன? அதுல தோத்துட்டா வாழ்க்கை பூரா அழுதுட்டே இருக்கணுமா? சரி, நான் உன்னை கேட்கறேன், சொல்லு. நீ உண்மையாவே என்ன எவ்வளவு நம்பின? ஆமாவா இல்லையா? நீ உங்க அப்பாவுக்காகவும் உன் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் தானே நம்ம கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. ஒருவேளை நீ என்ன லவ் பண்றேன்னு வச்சுக்கேன். ஏய், டென்ஷன் ஆகாத. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்னா இப்ப கூட உனக்கு என் மேல லவ் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன் இருக்கணும்? ஏன் இருக்க கூடாது? அதான் ஏன் இருக்கணும்னு கேக்குறேன். ஏன்னா என் மனசுல நீதான் இருக்க. எனக்கு நீ மட்டும் தான் வேணும். இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். இதுதான் உண்மை. இப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லவ்ங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். நீ சொன்ன அந்த லவ் என் வாழ்க்கையில உன் கூட மட்டும்தான். முதல் முறையாய் வந்த காதல், முதல் முறையாய் வந்த கனவு, மறக்காதே மறக்காதே அம்மா. முதல் முறையாய் பார்த்த பார்வை, முதல் முறையாய் பேசும் பேச்சு, மறக்காதே மறக்காதே அம்மா. நீ பேசிச் சென்ற உன்னோடு பேசிச் சென்ற நாட்கள் நெஞ்சில் இருக்கும், எண்ணி பார்த்தால் இனிக்கும், என்றும் என்றும் மறக்காதே அம்மா. முதல் முறையாய் வந்த காதல், முதல் முறையாய் வந்த கனவு, மறக்காதே மறக்காதே அம்மா. எதிர்பாராமல் என் வாழ்விலே வந்தது காதலம்மா. திடீரென்று வந்ததனால் நான் ஏற்றுக்கொண்டேன் அம்மா. சுவாசத்தை போல காதல், உயிருக்குள் வந்த காதல் அழிவதில்லை அம்மா. அதன் பெயரோ காதலே இல்லையம்மா. சுயநலம் இல்லாதது தியாகங்கள் செய்யும் காதல் காதலம்மா. முதல் முறையாய் வந்த காதல், முதல் முறையாய் வந்த கனவு, மறக்காதே மறக்காதே அம்மா. முதல் முறையாய் பார்த்த பார்வை, முதல் முறையாய் பேசும் பேச்சு, மறக்காதே மறக்காதே அம்மா. நீ பேசிச் சென்ற உன்னோடு பேசிச் சென்ற நாட்கள் நெஞ்சில் இருக்கும், எண்ணி பார்த்தால் இனிக்கும், என்றும் என்றும் மறக்காதே அம்மா.
வராது மீண்டும் அம்மா. மீண்டும் வந்தால் அதன் பெயரோ காதலே இல்லையம்மா. சுயநலம் இல்லாதது தியாகங்கள் செய்யும் காதல் காதலம்மா. இவ்வளவு நாளா எங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லாமலே நாங்க தப்பு பண்ணிட்டோம். அர்ச்சனா முதல்ல ஒருவேளை தப்பு நீங்க நினைச்சீங்கன்னா அர்ச்சனாவை நான் இங்கே விட்டுட்டு போறேன். எனக்காக நீங்க 2 பேரும் பிரியணும்னு நினைச்சீங்க. ஆனா உங்க மனசு உங்களை சேர்த்து வச்சிடுச்சு. பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னு கடவுளால கூட கண்டுபிடிக்க முடியாது. மனசுல ஒருத்தன் இருக்கான்னும் போது அப்படியே விட்டுட கூடாதுமா. கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வாய்ப்பு மறுபடி கிடைக்காதுமா. ये कट्टी को क्या है? मेरे बेटे का हाथ छोड़कर इसने इसका हाथ क्यों पकड़ा है? बोल। नहीं जी, वेलू और अर्चना एक दूसरे से बहुत प्यार करते हैं. उन्हें शादी करने दो ना. साला ये तेरा भैया हरामी ये तमिलनाडु लड़की के साथ लव करके मेरी प्यारी बहना को कौन लूटा? और ये उसकी बेटी ये तमिलनाडु पुलिस वाले के साथ लव करके मेरे बेटे को क्या कोल्ले पुराना है ना? नहीं उसके पहले मैं उसको मार दूंगा. देख क्या देख रहे हो साले? मारो साले को मारो मारो चुप तू चुप बात मत. உங்க மேல இருக்கிற கோவம் எனக்கு குறையாது. என்ன கொன்னுடுங்க. இல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது உங்களை கொன்னுடுவேன். ये कौन क्या है? கொன்னுடுவேன்னு சொன்னேன்டா. मुन्ना ये तमिल में गाली दे रहा है. मार साले को मार. गाली देता है साले. मेरे बाप को गाली देता है. क्या कर रही? छोड़ दो. हाँ ये दिल वाला ये दुल्हने को ले जाएगा और मैं किधर ताली बजाऊं? ए मुन्ना मार उसको. छोटा नहीं मार. वेलू बिटिका मैं तुमसे प्यार करती हूँ. मुझसे प्यार करती है? मुझसे? गले लग जा. सारी दुनिया को बता दे कि तुम मुझसे प्यार करती है. आजा आजा गले लग जा. जोर से बोल. I love you. और चिल्ला के बोल. दिखाओ दिखाओ अपना प्यार सारे गांव वालों को. इसे मार कर अपना प्यार बता. मार गोली. मार बोला ना. नहीं मारेगी. ना छोड़ दो उसको. ये तुमसे ही शादी करोगी. शादी मुझसे करेगी और उसके साथ संसार करेगी. इसके दिल में दिमाग में आंखों में ये है. इसीलिए आज वो मर रहा है. அர்ச்சனா நீயே உன் காதலனை கொன்னாதான் அவங்க உன்னை விடுவாங்களாமா. मार डालो. क्या नाटक है? क्या नाटक है? ये लड़की उसको मारती कि नहीं मारती? காதலை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தியோ அவங்களை காப்பாத்துறதுக்காக என்ன சொல்லணும். யோசிக்காத அர்ச்சனா. சுடு 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 அர்ச்சனா.
ये नहीं कि कल्याणम मेरे बेटे के साथ और इसका अंतिम संस्कार गांव के बाहर। क्या बात कर रही है? वो मेरा बेटा है, वैसे तेरा भी बेटा है। मर्द की बात कर रही है तू? घर नीचे करो। मुन्ना, दिखाओ मर्दानगी।
मुझे मालूम है तुम्हारे लिए सब कर रहे हैं तुम्हारे मेरे बेटे को छोड़ दो शादी तुम करो तुम शादी करो मेरे को प्रॉब्लम नहीं है अरे बोलो ना उसको शादी करो எனக்கு தேவை நீயோ உன் பையனோட உயிரோ இல்ல அர்ச்சனா மட்டும்தான். அர்ச்சனா உன் மேலையும் உன் குடும்பத்து மேலையும் வச்ச பாசத்துல ஒரு துளி கூட நீ அவ மேலையும் அவ குடும்பத்து மேலையும் வைக்கல. அன்பு பாசங்கிறது காதல்ல மட்டும்தான். அதை பிரிக்கவோ அழிக்கவோ முடியாது. முதல் முறையாய் வந்த காதல் முதல் முறையாய் வந்த கனவு மறக்காதே மறக்காதே